ஹாய் ஜிஆர் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சூப்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீஃப் வாலுலையும் செய்யலாம், மட்டன் எலும்புலையும் செய்யலாம். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்ப நம்மளோட முதுகு எலும்புக்கு நல்லது. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சதை பீஸோடு சேர்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா என் பசங்க வந்து சதை பீஸோடு இருந்தால் நல்லா கடித்து சாப்பிடுவாங்க. அதனால் நான் இதை வந்து 4-5 தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் பெத்தா தான். அவங்க வந்து நான் குழந்தை பெற்றிருந்தப்போ எனக்கு இந்த சூப் அடிக்கடி செஞ்சு கொண்டு வந்தாங்க. இந்த சூப்பை நீங்கள் திக்காகவும் செஞ்சு ஆட்டுக்கால் பாயா மாதிரி திக்காகவும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வெறும் சூப் மட்டும் செஞ்சு குடிக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு கடாயில் வந்து 3 டீஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, அதாவது வாசனை பொருட்கள், 1 பட்டை, 1 ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதோட வாசம் வந்து வெளியில் வர வரைக்கும் நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கொஞ்சம் பவுட்ரு மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு லைட்டாக தான் அரைச்சிருக்கேன். இது கூட வந்து நான் கசகசா வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நான் இப்போ இந்த ஜாரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா திக்காக அரைக்க போகிறோம். கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சூப் செய்யும் போது கசகசா சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி திக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் மட்டன் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் வாசத்துக்காகவும் இதுலேயும் 1 பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுலேயும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த மட்டன் வேகும் போது அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இந்த வாசனை திரவியங்களுக்காக இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து நான் இதை கூட சேர்த்துக்க போகிறேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 விசில் வந்து முன்கூட்டியே நான் வச்சுட்டேன். இது மட்டும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக மசாலா சேர்த்தும் வைக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 விசில் வந்து ஃபஸ்ட்டு சும்மா இந்த வச்சுட்டேன். 2 விசில் 3 விசில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நான் முழுமையாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூப் திக்காக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சூப் திக்காக இல்லாமல் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி மசாலாவை சேர்த்துட்டு பாதி மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவ்வளோதான், நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு 5-6 பத்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். நல்லா திக்காக 1 டைம் மட்டும் எடுத்து நல்லா சேர்க்கணும். நான் இதை காட்டலை, ஆனால் நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், பீஸ் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி சூப் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.